வணக்கம் நண்பர்களே, பொன்விழா வீடியோக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அதாவது 50வது வீடியோ இது. அதனால தான் இப்படி ஒரு அறிமுகம். காலையில ஒரு 8 மணி போல எழும்பி எல்லா வேலையும் முடிச்சிட்டு வளமையா டீயை குடிச்சிட்டு தான் ஜிம்முக்கு ரெடி ஆகுறேன். இன்றைக்கு அப்படியே மாறி நடந்துச்சு. கையோட ப்ரீ ஒர்க் அவுட் மீல 2 ரொட்டியும் சாப்பிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். அதே மாதிரி ஜிம்லயும் கார்டியோ பண்ணிட்டு தான் இன்றைக்கு ஒர்க் அவுட் பண்ணேன். ஆனா ஒர்க் அவுட் பண்ணுவோமா வேணாமான்னு அப்படி ஒரு யோசனை. ஏனென்றா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு நாள் லீவ் எடுத்தாலும் அடுத்த நாள் ஒர்க் அவுட் பண்ற மூடே வராது. அதோட இன்றைக்கு ஒர்க் அவுட் ஷெட்யூல் படி ஷோல்டர் அண்ட் லெக் ட்ரெயின் பண்ணணும். ஆனா எந்த மோட்டிவ் படி வீக்ல 2 டேஸ் கண்டிப்பா செஸ்ட்டுக்கு ட்ரெயின் பண்ணி ஆகணும். அதனால லெக் அண்ட் ஷோல்டரை ஒத்தி வைத்து விட்டு இன்றைக்கு செஸ்ட் அண்ட் ட்ரைசெப்ஸ்க்கு ரங்கிட்டேன். அதுலயும் இந்த கேபிள் மெஷின் இன்னும் ரிப்பேர் பண்ணல. நான் பண்ற பாதி ஒர்க் அவுட் அதுல தான். அதன் காரணமாக இந்தியன் ஒர்க் அவுட் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்ல. அப்படியே அகைன் கார்டியோ பண்ணிட்டு டூத் பேஸ்ட் வாங்குவோம்னு கடைக்கு வந்துட்டேன். அன்றைக்கு தான் காலி ஆயிட்டேன்னு சொன்னேன். ஆனா இன்றைக்கு தான் வாங்குற டைம் வந்துச்சு. அது மட்டும் வீட்டில் கடன் வாங்கினேன். வாங்கிட்டு நேரா வீட்டை வந்து கொஞ்ச நேரம் தூங்குவோம்னு பார்த்தேன். ஆனா நேற்று வீடியோ பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு அளவுல டவுனுக்கு போனாங்க. அது சரி வராம திரும்ப வந்துட்டோம். இன்றைக்கு 12 மணிக்குள்ள அந்த வேலையை முடிச்சிடணும். அதனால சுதனுக்கும் ஒரு அழைப்பை விட்டுட்டு நேரா அங்க போயிட்டோம். அது என்ன வேலைன்னு இந்த வீடியோல சொல்லலாமோ தெரியவில்லை. சரி இருந்தாலும் சொல்கிறேன். ஜெஃப்னால் எடுக்க போற மில்லர் படத்துக்கான தொடக்க விழாண்ட இன்விடேஷன் கார்டு. அதுக்கு இந்தியாவில இருந்து சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரும் வெறினோம். நாளைக்கு அந்த வீடியோ தான் வெறும், மறக்காம பாருங்கள். அதை முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் காகல்ஸ்ல போய் இருந்துட்டு நேரா பிரிண்டிங் கடைக்கு போயிட்டோம். அது ஏனன்றதை நாளையான் வீடியோல சொல்றேன். அங்க இருந்து அப்படியே வீட்டை வர்ற வழியில யூஸ் குடிச்சிட்டு நேரா வீட்டை வந்தாச்சு. வந்த கையோட சாப்பிட்டு நல்ல ஒரு உறக்கம். டைம் போனதே தெரியல. ஈவினிங் ஒரு 5 மணி ஆச்சு. எழும்பி டீ கடைக்கு போற வழியில நல்ல ஒரு இயற்கை காட்சி. அதை ரசித்தபடியே நேரா டீ கடைக்கு போயிட்டோம். மன்னிக்கவும் போயிட்டேன். அங்க போய் கொஞ்ச நேரத்தால நண்பரும் வந்துட்டார். டீயை குடிச்சிட்டு வீட்டை போக மூட் இல்ல. அப்படியே பண்ணைக்கு போயிட்டோம். நாம் இருவர் நமக்கு இருவர் மாதிரி அவன் தந்த ஸ்டோரி எல்லாம் சொன்னான். அப்படியே பேசிக்கொண்டே கொஞ்ச நேரம் வாக்கிங்க போட்டோம். அங்க இருந்து நேரா கடைக்கு வந்துட்டோம். காரணம் நண்பர் தனக்கு தொப்பி வாங்கணும்னு சொன்னார். சில பல தொப்பிகளை ட்ரை பண்ணி பார்த்தார். எதுவும் செட் ஆகவில்லையா. அதுக்கு பிறகு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நேரா வீட்டை வந்து சாப்பிட்டு தூங்கிட்டேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.